அடுத்தது இந்த ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படி வழக்கு சம்பந்தமாக அதுலேயும் கூட வழக்கு நல்ல தீர்ப்பு, மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அந்த வழக்கு யார் நடத்தியது? வழக்கு நடத்தினது அலுவலர் சங்கம். சிலர் நம்மை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, அலுவலர் சங்கம் நடத்துகிற வழக்கை பற்றி நல்ல வழக்கு அப்படின்னு நீங்கள் எதுக்கு இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு. வழக்கு யார் நடத்தியது என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. தீர்ப்பு என்று ஆன பிறகு தீர்ப்பு பொதுவானது. அந்த தீர்ப்பில் 3 விஷயங்கள் மிகவும் ஆணித்தரமாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. 1, அகவிலைப்படி என்பது தனித்தொகை அல்ல, பணவீக்கத்தை ஈடுகட்டுவதற்காக, இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்காக கொடுக்கக்கூடிய தொகை. இது சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு ஒன்றும் ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு ஒன்று என்றும் கொடுக்க முடியாது. இருவருக்கும் விலைவாசி ஒன்று தான். எனவே பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு என்ன டிஏவோ அந்த டிஏவை நீங்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கணும் என்பது ஒன்று. 2வது, ஏற்கனவே அந்த ஓய்வூதிய விதிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தது. ஓய்வூதிய விதிப்படி டிஏவை அறிவிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் ஒரு நாமினல் டிஏ கொடுப்போம் என்று ஓய்வூதிய விதி பிரிவு 20A இதன்படி நாங்கள் நாமினல் டிஏ தான் கொடுக்க முடியும் என்று நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் அரசாங்கமும் வாதாடி வந்தது. கோர்ட் இப்போ என்ன சொல்லிச்சுன்னா, அந்த விதியில் என்ன இருக்கிறது? அரசாங்கம் அகவிலைப்படியை அறிவித்த பிறகு அந்த அகவிலைப்படி உயர்வு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதான் விதியில் இருக்குது. அரசாங்கம் அறிவிப்பது என்பது ஏற்கனவே டிஏ டிக்ளேர் பண்ணிடுறாங்க. டிக்ளேர் பண்ண பிறகு நீ அதுக்கு புதிதாக எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. டிக்ளேர் முதலே ஆகிடுது. அந்த டிஏவை தான் கொடுக்கணும். அதுதான் 20A விளக்கம் என்று இந்த விதிக்கு விளக்கம் சொல்லிவிட்டது கோர்ட். இனி அவன் ஏதாவது விதியை திருத்தினா தான் வழி. 3வது, பணம் இல்லை என்ற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழிலாளி ஒன்றும் அவன்கிட்ட பிச்சை கேட்கல, இது அவர்களுடைய உரிமை. பணமே இல்லாவிட்டாலும் நீ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இது டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு என்ற அடிப்படையில் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. எனவே இந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வரக்கூடிய காலத்தில் லா சேனல்லாம் பப்ளிஷ் ஆகிடும். முன்னுதாரணமாக தீர்ப்பாக இந்த தீர்ப்பு மாறிவிட்டது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நல்ல தீர்ப்புன்னு நம்ம சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இது நல்ல தீர்ப்பு, அமுல்படுத்துங்கன்னு. இப்போ நம்மளும் அந்த தீர்ப்பை பற்றியெல்லாம் சொன்னோம். இப்போ இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாத நிலையில் கண்டெம்ப்ட் கேஸ் போட்டாங்க. நீதிபதிகள் சீரியஸாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடந்த வாய்தாவில் ஜட்ஜி என்ன சொன்னார்? நீ அறிவிக்காவிட்டால் எப்போ இருந்து கொடுக்குற, எப்படி கொடுக்குற அப்படிங்கிறத நீ சொல்லு, இல்லாவிட்டால் நான் உத்தரவு போடுவேன். அரியர்ஸை எத்தனை டியூவில் கொடுக்க போகிறேன், இதுக்கு நீங்கள் அபிடோட் தாக்கல் பண்ணுங்க என்று போன வாய்தாவில் சொல்லியிருந்தார். நேற்றைக்கு முன்தினம் அரசாங்க தரப்பில் அபிடோட் தாக்கல் பண்ணிட்டான். என்ன அபிடோட் தாக்கல் பண்ணுறாங்க? ஏன்னா அந்த தீர்ப்பு காப்பி நமக்கு கிடைக்கல, இந்த தீர்ப்பு அப்லோட் ஆகலை. இருந்தாலும் கோர்ட்டில் சொல்லப்பட்டதாக
நமக்கு கிடைத்த தகவல் என்ன? எங்களிடம் பணம் இல்லை, இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ பணம் தான் ஒதுக்க முடியும். அந்த அடிப்படையில் 119% அகவிலைப்படி பெறுபவர்களுக்கு 27% உயர்த்தி 146% கொடுக்குறோம். 5% அகவிலைப்படி பெறுபவர்களுக்கு 9% உயர்த்தி 14% அகவிலைப்படி உயர்வு கொடுக்குறோம் என்று கோர்ட்டில் ஒரு அபிடவுட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை வைத்து கோர்ட்டு சரி இப்போதைக்கு இதை கொடுங்க, வழக்கு தொடர்ந்து நடக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். இந்த நல்ல தீர்ப்பை டிஏ கொடுத்தே ஆகணும். சர்வீஸில் இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு என்ன டிஏவோ அந்த டிஏவை கட்டாயம் கொடுக்கணும், அரியரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த தீர்ப்பை நீர்த்து போகும் அடிப்படையில் இப்போ ஒன்று கொடுத்துட்டான். முழு தீர்ப்பு எப்போ அமலாகும்? இப்போ தீர்ப்பை டைல்யூட் பண்ணுறதுக்கான முயற்சியில் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் தோற்று போன அரசாங்கம் தீர்ப்பை நீர்த்து போக செய்வதற்கான வேலையை பண்ணுது. அதுவும் என்ன பண்ணுறாங்க, டிஏ கொடுக்கணும் தொடர். வழக்கமாக என்ன, வழக்கமாக டிஏ என்னென்னு அறிவிக்கப்படுது. இப்போ 119%க்கு பிறகு 125%, 125க்கு பிறகு 125க்கு பிறகு 132, 132க்கு பிறகு 136, 139, 142, அப்புறம் 148, 142க்கு அப்புறம் 148. இவங்க என்ன சொல்கிறாங்க, 146, 42ம் இல்லை 48ம் இல்லை, குத்து கொடுக்குறான். இது என்னென்னா டிஏன்னா இத்தனை இப்போ 142 கூட கொடு, அதில் 148 கொடுக்கணும். 142 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அப்போ இடையில குத்து மதிப்பான ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5%க்கு அப்புறம் என்ன, 5க்கு அப்புறம் 7 வந்துச்சு, 7க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 17, என்ன கொடுக்குறான் 14. அப்போ இந்த தீர்ப்பை தீர்த்து போக வைக்கக்கூடிய அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இருக்குது. ஒரு உயர்வு தொழிலாளிகளுக்கு கிடைச்சிருக்குது. ஒன்றுமே இல்லாத நிலையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபா கிடைச்சிருக்குது. இது வந்தோன்னா நம்மகிட்ட தோழர்கள் கேட்டாங்க, தோழர் எவ்வளவு தோழர் உயரும்? உயர்வு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவரவர்களுடைய அடிப்படை ஓய்வூதியத்தில் 146% அல்லது அடிப்படை ஓய்வூதியத்தில் 14%. என்ன பிரச்சனை, பெரும்பகுதியான ஓய்வூதியர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை பென்ஷன் எவ்வளவுங்கிறத எதை பார்த்தா தெரியும்னா பென்ஷன் ரூலை, பென்ஷன் ஆர்டரை பார்க்கணும். ஆர்டரையே பார்க்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு எப்படி கேட்குறது? சரி, அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறோம். இப்போ 100% டிஏனா எவ்வளவு? எனக்கு 5000 ரூபா அடிப்படை பென்ஷன் வச்சுக்கோங்க. 100%னா எவ்வளவு? 5000 ரூபா. 119 கொடுக்குறான். இப்போ 100% அடிப்படை பென்ஷன், 119% டிஏ, ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வாங்குகிறேன்? இது ஒரு 100%, அதுக்கு 119%, 219% வாங்குகிறேன். இப்போ 219%க்கு 10,000 ரூபா வாங்குகிறோம்னா
746க்கு எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க. இதில் கம்யூட்டேஷன் வாங்கின தொகை குறையும், அது ஒரு 300-400 ரூபா வித்தியாசம் வரும், அவ்வளோதான். ஆனால் மொட்டை கணக்கு போடுறதுக்கு நம்ம ஒரு கணக்கை சொல்லி அனுப்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறையா தொடர் நேற்று இதை கணக்கு புரியலைன்னு கேட்டாங்களாம். அதனால் இதுதான், அது ஒரு பெரிய சூத்திரமெல்லாம் கிடையாது. இந்த அடிப்படையில் ஒரு கணக்கை போட்டு அனுப்பிச்சோம். பட் தீர்ப்பு சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முயற்சி இப்படி இருக்குது. ஓய்வூதியர் சங்கங்கள் எப்படி இருக்காங்க? அரசாங்கம் இவ்வளோ நல்ல தீர்ப்பை டைல்யூட் பண்ணுது, அரசாங்கம் இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன தந்திரங்கள் செய்து அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போட வேண்டிய காலகட்டம். கிடைத்தது வரை லாபம், ஆனால் அரசாங்கம் சதி செய்கிறது, அரசாங்கத்துக்கு எதிராக போராடணுங்கிறது பதிலாக இந்த ரிட்டையர்டு சங்கங்கள் அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை. நான் தான் ஜெயித்தேன், ஏன் கேஸை வச்சு தான் நீ ஜெயிச்ச, நீ கேஸே இல்லை, நீ போலியாக கோர்ட்டுக்கு போய் போட்டோ எடுத்து போட்டேன்னு ஆளாளுக்கு எதில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ காசை வசூல் பண்ணுறதுக்கு இவன் பிளான் பண்ணுறான், நான் போட்ட கேஸை நீ காசு வசூல் பண்ணுற. இதுதான் ஓய்வூதியர் சங்கங்களுடைய நிலைமையாக இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்தளவில் சங்கங்களுக்குள்ளே வேறுபடலாம். நமக்கும் எல்பிஎஃப்புக்கும் வேறுபாடு இருக்குது, நமக்கும் ஏடிபிக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா அது வேறு சங்கம், நம்ம வேறு சங்கம். கோரிக்கைகள், கோஷங்கள், அரசாங்கத்தை பற்றிய பார்வையில் நமக்கு எல்பிஎஃப்புக்கு வித்தியாசம் இருக்குது, சண்டை வருது. நமக்கு ஏடிபிக்கு வித்தியாசம் இருக்குது, சண்டை வருது. ஆனால் அந்த ஓய்வு பெற்றோர் சங்கங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒரு காரணம் கிடையாது. எல்லா கோரிக்கையும் ஒன்று தானே. ரிட்டையர்ட் ஆனவனுக்கு பணப்பலன் கொடு, டிஏவை கொடுத்தவரை வேறு என்ன இருக்குது? வேறு என்ன கொள்கை பிரச்சனை இருக்குது? எதுக்கு சண்டை போடுறாங்க? இந்த சங்கங்களுடைய புரிதல் இல்லாத நிலையும் இந்த பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு சங்கம் வழக்கு நடத்தியது, நல்லா வழக்கு நடத்தியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, ஓகே, பாராட்டு. அந்த தீர்ப்பை எல்லாரும் சேர்ந்து நீ அமுல்படுத்து என்று சொல்வதற்கு பதிலாக இன்றைக்கு இந்த சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு என்ன வேதனைன்னா, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு வசதி, நாம் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். சென்ற வருடம் 9-10 2 நாட்கள் வேலை நிறுத்தம், எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி செஞ்சு பார்த்தோம். ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி கடைசியில் ஒருவேளை அந்த ஒற்றுமை நீடித்திருந்தால் பிரச்சனை எப்போவோ தீர்ந்திருக்கும். இப்பவும் இந்த பிரச்சனை போராட்டத்தின் மூலமாகத்தான் தீரும், ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீரும்.